Civil software, drafting, interior design and then analysis software online classes எடுத்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCADல dynamic blocks எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். சோ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுக்கு நமக்கு டாப் வியூ, சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இது வந்து நமக்கு டாப் வியூ. அடுத்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள் இந்த இடத்துலயே போட்டுக்கலாம். சோ இது வந்து ஃப்ரண்ட் வியூன்னு வெச்சுக்கலாம். சோ இது வந்து சைடு வியூன்னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இது ஒவ்வொரு வியூவா நம்ம வந்து பிளாக் பண்றது தான் டைனமிக் பிளாக். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா நார்மலா நம்ம பிளாக் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. சோ அதுக்கு வந்து B கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நேம் கொடுத்துக்கலாம். சோ ரெக்டாங்கிள் REC ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். பிக் பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படினா கன்வெர்ட் டு பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஆனா இந்த இடத்துல ஓபன் இன் பிளாக் எடிட்டர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து டிசேபிள்ல இருக்கும். நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு வந்து பிளாக் எடிட்டர் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஒவ்வொரு வியூவா செட் பண்ணனும். அதாவது டாப் வியூக்கு எந்த இது, சைடு வியூனா எது, ஃப்ரண்ட்னா எது அப்படிங்கறது நம்ம செட் பண்ணனும். அதுக்கு விசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பிளாக் எடிட்டர் ஓபன் பண்ண உடனே இந்த இது உங்களுக்கு பேலட் வந்து ஓபன் ஆகும். சப்போஸ் ஓபன் ஆகல அப்படினா இந்த இடத்துல உங்களுக்கு பேலட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேலட் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நான் விசிபிலிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். விசிபிலிட்டி சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி 1 அப்படினு சொல்லிட்டு ஒரு விசிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆயிடும். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா விசிபிலிட்டி ஸ்டேட் 0 அப்படின்றது மட்டும் தான் டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நாம வந்து ஒவ்வொரு வியூவை ஆட் பண்ணனும். அதுக்கு விசிபிலிட்டி ஸ்டேட்ஸ் போய்க்கிறேன். இதுல நம்ம நியூ கொடுக்கணும். இத வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் அப்படினு மட்டும் கொடுத்துறேன். அடுத்து நியூ கொடுக்கிறேன். அதுல ஃப்ரண்ட் வியூ ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். அதே போல மறுபடியும் நியூ கொடுத்துட்டு டாப் வியூ ஓகே கொடுத்துறேன். அடுத்து மறுபடியும் நியூ கொடுக்கிறேன். சைடு வியூ. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வியூஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நேம் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துறேன். நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா எந்த இது அப்படிங்கறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக் விசிபிள், மேக் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம சைடு வியூ அப்படின்னா இப்போ இதுதான் சைடு வியூனா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தவிர மீதி ரெண்டும் நம்ம இன்விசிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ எனக்கு சைடு வியூ இப்போ சூஸ் பண்ணிட்டேன். சைடு வியூ சூஸ் பண்ணிட்டு இது மட்டும்தான் இப்போ எனக்கு வந்து சைடு வியூ அப்படின்னா இதையும் நான் வந்து இன்விசிபிள் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் சைடு வியூ. அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இதுவும் நான் வந்து இன்விசிபிள் பண்ணிடுறேன். இப்போ இது மட்டும்தான் எனக்கு டாப் வியூ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வியூ உங்களுக்கு ஃப்ரண்ட்டோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி ரெண்டையும் நம்ம இன்விசிபிள் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்று நம்ம எதை சூஸ் பண்ணமோ அது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செட் பண்ணக்கப்புறம் க்ளோஸ் பிளாக் எடிட்டர் கொடுங்க. அப்போ வந்து சேவ் பண்ணவான்னு கேட்கும். நம்ம பிளாக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா RECன்னு கொடுத்தோம். ஸோ அதனால RECல சேவ் பண்ணவான்னு கேட்குது. நான் சேவ் RECன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பிளாக் நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த விசிபிலிட்டி ஏரோ மார்க் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன வியூலாம் சூஸ் பண்ணமோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ டாப்னு கொடுக்குறேன். எந்த வியூவோ அது மட்டும் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். இப்போ சைடுனா இந்த வியூ மட்டும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்னா என்ன வியூ சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வியூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு டைனமிக் பிளாக் எடிட்டர். நீங்கள் இதே போல தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பண்ணணும். இப்போ இதுவே ஒரு மெக்கானிக்கல் காம்போனன்ட் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன வியூலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி விசிபிள் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.